நேர்மையின் குரலாய் பிரதிபலிக்கும் யோர்வா சேனலர்களுக்கு வணக்கம். டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுசீரமைப்பு, இது விஷயம் காரணமாக இப்போ மழைக்கால கூட்டத்தொடர் பார்லிமெண்ட்ல இப்போ கூடியிருக்கு. ஸோ இது கூடுற நேரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பார்லிமெண்ட் வெளியே என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு காலையிலேருந்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி எஜுகேஷன் மினிஸ்டரை வந்து உடனடியாக வந்து ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் வெடிச்சிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பார்லிமெண்ட் உள்ள வந்து இன்னொரு பெரிய விஷயங்கள் வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பெரிய விஷயம் வெடிக்க போகுது பார்த்தீங்கன்னா, தொகுதி வரையறையில எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை அப்போஸ் பண்ணணும்னு இருக்காங்க. ஸோ இந்த தொகுதி வரையறை அப்படி என்றால் என்ன, அதாவது டீலிமிட்டேஷன், இந்த இதுக்கு டீலிமிட்டேஷனுக்கான ஒரு கமிஷன் தனியா இருக்கு, சரிங்களா? இந்த டீலிமிட்டேஷனா என்ன அப்படின்றது மக்களோட புரிதலுக்காகவும், முக்கியமா ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காகவும் இந்த ஒரு காணொலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இதுல முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம தெரியும், ரெண்டு பார்லிமெண்ட் ஹவுஸ், அதாவது லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்லிட்டு ரெண்டு ஹவுஸ் இருக்கு. ஸோ லோக்சபால பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 550 எம்பிக்களும், ராஜ்யசபால வந்து 250 எம்பிக்களும் வந்து பெருவாரியா எல்லா கட்சியிலும் சேர்ந்து இருப்பாங்க. இது வந்து வெற்றி பெற்ற ஒவ்வொரு மாநிலம் சார்ந்த கட்சிகள்ல இருந்து செலக்ட் பண்ணி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் லோக்சபாலையும், மக்கள் சார்ந்த நிபுணர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ராஜ்யசபாலையும் இருப்பாங்க. இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லோக்சபால பொறுத்த வரைக்கும் 550 எம்பிக்கள் இருப்பாங்க. 550ல இப்போதைக்கு ஆக்டிவா இருக்கிறது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 543, சரிங்களா? இந்த 543 பேரும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களும் பிளஸ் யூனியன் டெரிட்டரி, இது எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் தான் வந்து லோக்சபால உட்காருவாங்க. சேர்ந்து வந்து பாண்டிச்சேரி அந்த மாதிரி யூனியன் டெரிட்டரிங்களா. இது போக ராஜ்யசபால வந்து 250 எம்பிக்கள் இருப்பாங்க. இந்த ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல வெற்றி பெற்ற அந்த எம்எல்ஏ கான்ஸ்டிடியூன்சி எவ்வளோ வெற்றி பெறாங்களோ அந்த ரேஷியோல தான் ராஜ்யசபால ஒரு எம்பியை செலக்ட் பண்ணுவாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:1 ரேஷியோ. இப்போ லோக்சபால 2 பேர்னா ராஜ்யசபால 1 அப்படின்ற மாதிரி செலக்ஷன் பண்ணி கொண்டு போவோம். இப்போ இந்த இடத்தை ஏன் மறுசீரமைப்பு பண்றாங்க அப்படின்ற விஷயத்துக்கு வரதுக்கு முன்னாடி, இந்த ராஜ்யசபால வந்து 250ன்னு சொன்னேன். 250 இப்போ ஆக்டிவா இருக்கிறது 245 பேர் தான் ஆக்டிவா இருக்காங்க. இதுல 238 பேர் வந்து ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியும், 12 பேர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதாவது மாண்புமிகு மரியாதைக்குரிய திரௌபதி முர்மு அவர்கள் செலக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு 12 பேர் தான் கௌரவ எம்பி பதவின்னு சொல்லுவாங்க. இந்த கௌரவ எம்பி பதவி அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் உங்க எல்லாருக்கும் ஒரு புரிதலுக்காக, இந்த ஆர்ட் சம்பந்தப்பட்டது, லிட்ரேச்சர் சம்பந்தப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் சோசியல் சர்வீஸ், சயின்ஸ், இதுலலாம் யார் சிறந்து விளங்குறாங்களோ அவங்கள இருந்து ஒருத்தரை நிபுணராக வந்து செலக்ட் பண்ணி ஒரு கௌரவ பதவி மாதிரி கொடுப்பாங்க. நம்ம பார்த்துருக்கோம், சச்சின் டெண்டுல்கர் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் இளையராஜா சார் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி கௌரவ பதவியின் மாதிரி கொடுப்பாங்க 12 பேருக்கு மட்டும். இந்த 250ல இப்போதைக்கு ஆக்டிவா இருக்கிறது 245 பேர் தான் இப்போதைக்கு ஆக்டிவா இருக்காங்க. ஸோ ஓவராலா வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 789 ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரென்த்தோட நம்ம இந்திய பாராளுமன்றம் செயல்பட்டு இருக்கு. ஸோ ஒரு பில் பாஸ் பண்ணுனா 2/3 ஆஃப் தி பார்லிமெண்ட் ஹவுஸ் வந்து சாங்ஷன் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும் சூழல்ல இன்னைக்கு இந்த டீலிமிட்டேஷன்ற இந்த பில் பாஸ் பண்ணோம்னா கண்டிப்பா 2/3 ஆஃப் தி பார்லிமெண்ட் ஹவுஸ் சாங்ஷன் ஆகணும். இது சாங்ஷன் ஆகிறதுக்கு என்னென்ன சோர்சஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, எல்லா சோர்ஸ்லயும் வந்து ஆளுங்கட்சியான பாஜக வந்து முயற்சி எடுத்துச்சு. நேத்து கூட அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினாங்க. அதுல போதுமான அளவு வரவேற்பு இல்லை. 11 கட்சிகள் நேற்று ஆரம்பிக்கும் போதே வெளிநடப்பு செய்த பார்க்க, டிஸ்கஷன் போய் வெளிநடப்பு செய்யறது பார்க்க முடியாது. இன்னைக்கு பார்லிமெண்ட் கூடும்போது இது ரிலேட்டடா விவாதங்கள் நடக்கும். ஸோ விவாதங்கள்ல எப்படி இருக்கும் போகுதுன்றது ஈவினிங் தான் தெரியும். இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னு வரும்போது ஏன் பண்றாங்க, தொகுதி வரையறை ஏன் பண்றாங்க அப்படின்னு எல்லாருக்கும் கேள்விகளும். ஒவ்வொரு மாநிலத்திலும் சரி, இந்தியா முழுக்க ஜனத்தொகை பாப்புலேஷன் ஏறும்போது அப்ராக்சிமேட்டா இப்போ 139 கோடி ஆன் ரெக்கார்ட் சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ பாப்புலேஷன் 139 கோடி தாண்டி இப்போ 143 வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும் சூழல்ல இப்போ 10 லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்கணும். 10 லட்சம் மக்கள் இருந்தாங்கன்னா அங்க ஒரு எம்பி இருக்கணும் அப்படின்றது ஒரு காலகட்டாயம். ஆனால் இப்போது வந்து நிலவரம் பார்த்தீங்கன்னா 25 இருந்து 30 லட்சம் மக்களுக்கு தான் ஒரு எம்பி இருக்காருன்னு சொல்லி இப்போ ஒரு அப்ராக்சிமேட் கவுண்ட் சொல்லுது. இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. ஸோ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல, இதே ஜார்க்கண்டோ இல்லை சின்ன சின்ன ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா, டெல்லி போன்ற எதுவும் சரி, இல்லை இப்போ உத்தராகண்ட், இந்த மாதிரி சின்ன சின்ன மாநிலங்கள்லாம் வந்து நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸே கம்மியா இருக்கும், எம்பி கவுண்ட்ஸே கம்மியா இருக்கும். இதே பீகார் ஆகட்டும், யூபி ஆகட்டும், தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, இதெல்லாம் பெரிய பெரிய ஸ்டேட், கேரளாவும் சின்னதான், இதெல்லாம் வந்து எம்பிஸ் தொகை பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாவே இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் 39 எம்பி இருக்கும். ஸோ இந்த இருக்க சூழல்ல 10 லட்சத்துக்கு ஒரு எம்பி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபில்ட்ரேஷன்ல கொண்டு வரணும். பிளஸ் ஜனத்தொகை இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் 10 லட்சத்துக்கு ஒரு எம்பி செயல்பட்டால் மட்டும்தான் ரொம்ப ஆக்டிவா வந்து இது பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இது கொண்டு வராங்க. இப்படி கொண்டு வரும்போது இதோட ஒரு அரசியல் இது பின்னாடி இருக்கு. என்ன அரசியல் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சவுத் இந்தியாவை தவிர்த்து நார்த் இந்தியாவில் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 11 மாநிலங்களில் இந்த பசுவை எதிர்ப்புணும், அதாவது
கவுஸ்லாட்டர் இதெல்லாம் வந்து எதிர்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த பசுவை வந்து பலியிடுறது தவறான செயல். அது வந்து என்டர்டைனும் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 11 ஸ்டேட்டும் பை டிஃபால்ட்டா இந்த போன்ற எந்த பில் வந்தாலும் கிளியர் கட்டா நமக்கு சாங்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்றது மத்திய தலைமையோட ஒரு மிச்ச மாநிலங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அலோவ் பண்றதுனால அவங்க வந்து சில நேரங்களில் பாஜக சொல்லுக்கு உட்பட்டு செயல்படாம இருப்பாங்க. சொல்லுக்கு உட்பட்டு செயல்படாம, ஏன்னா ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியா நிக்கணும்ன்றதுக்காக வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், நம்ம தமிழ்நாடு ஆகட்டும், கர்நாடகா ஆகட்டும், கேரளா ஆகட்டும், இந்த ஸ்டேட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணுவாங்க. ஆந்திராவை தவிர ஏன் அப்போஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கொள்கை ரீதியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சரியாம இருக்குது. சில எப்பவுமே டிஸ்பியூட்ஸ் இருக்குல்ல சென்ட்ரல் ஸ்டேட், அந்த டிஸ்பியூட்ஸை பேஸ் பண்ணி இந்த மாதிரி பில் பாஸ் பண்ணும்போது தங்களுக்கு பிடித்திருந்தால் தங்க மாநிலத்துக்கு சேஃப்டி விஷயம் இருக்கு அப்படின்னா மட்டும் தான் சாங்ஷன் ஓகே சொல்லுவாங்க, இல்லைன்னா ஓகே பண்ண மாட்டாங்க. இதுதான் நடைமுறை நடந்துட்டு. ஆனால் மக்களோட நிலையை கண்டு கருத்தில் கொண்டு செய்யறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது உள்ளபடியே நிறைய சிஎம் வந்து கருத்தில் கொண்டு செய்யறாங்க. அதுல எல்லளவு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த ஒரு பில் பாஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா பெரும்பான்மையா 2/3 ஆஃப் த பார்லிமெண்ட் ஹவுஸ் சாங்ஷன் பண்ண வைக்கணும்ன்றதுக்காக இவங்க அப்ராக்சிமேட்டா பார்த்தீங்கன்னா 550 + 250 கிட்டத்தட்ட 800 எம்பிஸ் ஓவராலா வந்து ராஜ்யசபா லோக்சபால இருக்காங்க. ஸோ 800ல 2/3 வந்துட்டாலே இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் பில் சாங்ஷன் ஆயிடும். இப்படி இருக்கும் சூழல்ல இந்த தொகுதி வரையறை பண்ணும்போது நான் முதலே சொன்ன மாதிரி சவுத் இந்தியா தவிர்த்து நார்த்ல இருக்க நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் இங்க இருக்க எல்லா இடத்துலயும் வந்து தொகுதி வரையறை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா 10 lakh ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு எம்பின்னு சொல்லி போடும்போது நம்பர் ஆஃப் எம்பிஸோட ஓவரால் கவுண்ட் அங்கே 850 மேல மொத்தமா அங்கே கலெக்ட் ஆயிடும். ஸோ இப்போ அப்ராக்சிமேட் ஒரு கவுண்ட் வச்சு பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் 960 எம்பி வரைக்கும் ஓவராலா வரதுக்கு சான்ஸ். 960 எம்பில 2/3 அப்படின்னு வச்சு பார்க்கும்போது 690 இல்ல 700 அப்ராக்சிமேட் வச்சுக்கோங்களேன். 700 எம்பிஸ் ஓவராலா வந்து நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட்லேயே கவர் ஆயிட்டு இவங்களுக்கு சவுத் சைட்ல இருந்து எந்த சப்போர்ட்டும் பண்ணாலும் சரி கம்ஃபர்ட்டா வந்து அவங்க டிராவல் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன் இருக்குன்னு சொல்லி சோஷியல் மீடியால நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. அப்படின்ற கமிஷன் வந்து பிளான் பண்ணி செட் பண்றது பாஜக பார்லிமெண்ட்ல ஒவ்வொரு பில்லும் கிளீனா பாஸ் ஆகணும்ன்றதுக்காகவே இந்த தொகுதி மறுவரையை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சமூக வலைதளம் ஸ்ட்ராங்கா பேசுறதை பார்க்கும். இதுல இன்னொரு விஷயமும் கூட நம்மளுடைய தாழ்மையான பார்வையா இருக்கும். பத்திரிகையாளர் என்ற முறையில் இந்த விஷயத்தை பதிவு பண்ணி ஆகணும். டீலிமிட்டேஷன் மக்களுக்கான ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்றாங்க. அதுல எல்லளவு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் 3/4 ஆஃப் தி எம்பிஸ் அப்படின்னு வரும்போது இதுல வந்து ரொம்ப சாணக்கியத்தனத்தோட இது பிளே பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு கலைஞராய பீரியட்ல ஏஷியாலேயே வச்சு ஒரு மிகப்பெரிய கான்ஸ்டிடுவன்சி எதுன்னு பாத்தீங்கன்னா வில்லிவாக்கம். கிட்டத்தட்ட அப்பவே வந்து 5.25 லட்சம் மக்கள் வந்து வில்லிவாக்கம் கான்ஸ்டிடுவன்சி இருந்தாங்க. ஸோ அந்த தொகுதியில போட்டியிருந்து எல்லாரும் யோசிப்பாங்க, பயப்படுவாங்க, இவ்வளவு பெரிய கான்ஸ்டிடுவன்சி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்ச காலம்ல அந்த சூழல் தான் கலைஞர் அவர்கள் ரொம்ப சாணக்கியத்தனமா எல்லா கமிஷன், அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆகட்டும், எலெக்ஷன் கமிஷனோட உட்காந்து ரொம்ப சாமர்த்தியமா அது எப்படி பிரிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்கெட்ச் போட்டு கிளியரா பிரிச்சு ஒரு 5 தொகுதி 6 தொகுதியா உடைக்கிறார். அப்படி உடைக்கும் போது 4 தொகுதியா உடைச்சார். அப்படி உடைக்கும் போது என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா அந்த பாப்புலேஷன் கவுண்ட் ஈக்குவலா ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கேற்ற மாதிரி மத்திய சென்னையில எது சேர்க்கணும், வடச்சென்னை எது சேர்க்கணும் சொல்லி தெளிவா பிரிச்சு ஒரு நல்ல சிஸ்டமேட்டிக் சேஞ்ச் கொண்டு வந்தார். அது உண்மையிலேயே ஒரு அரசியல் சாணக்கியத்தனம். அதே போல இந்த சாணக்கியத்தனத்தை இங்க வந்து பாஜகவும் செய்ய முயற்சிக்கு நல்ல விஷயம் தான். பட் ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் சின்ன ஒரு பார்வை 3/4 ஆஃப் தி ஹவுஸ் வந்து சப்போர்ட் கொடுக்கணும் இந்த பில்லுக்கு அப்படின்னு வரும்போது நீங்க ஏன் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து குறைஞ்சபட்சம் 10 எம்பி எனக்கு இது அப்ரூவல் கொடுக்கணும்ன்ற ஒரு காலமை கொண்டு வரலாம் அப்படின்ற காலத்தை கொண்டு வராமே இருக்கு. இது கொண்டு வர வைக்கணும்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா யாராவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி என்ன பண்ணணும், சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அப்பீல் போகணும். என்னன்னா 3/4 ஆஃப் த இன்ஸ்டெட் ஆஃப் இனிமேல் ஃபியூச்சர்ல வரும்போது எந்த பில்லுக்கும் 3/4 ஆஃப் த ஹவுஸ் வந்து சம்மதிக்கணும். இது இல்லாம ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய குறைஞ்சபட்சம் 10ல இருந்து 15 எம்பிக்கள் அப்ரூவல் கொடுத்தால் மட்டும்தான் ஒவ்வொரு பில்லும் சாங்ஷன் ஆகணும்னு சொல்லி கொண்டு வந்தீங்கன்னா ஈக்குவலா ஸ்ப்ரெட் ஆகும். இந்த பாயிண்ட் ஏன் நான் வைக்கிறேன்னா இந்தியா முழுக்க நான் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல இருந்து 100 ரூபாய் கொடுக்குறேங்க மத்திய சர்க்கார். இதே பீகார்ல எவ்வளவு கொடுக்குறான், 60 ரூபாய் கொடுக்குறான். உத்தராகண்ட்ல எவ்வளவு கொடுக்குறான், 40 ரூபாய் கொடுக்குறான். மகாராஷ்டிரா எவ்வளவு கொடுக்குறான், 110 ரூபாய் கொடுக்குறான். ஆந்திரால எவ்வளவு கொடுக்குறான், 80 ரூபாய் கொடுக்குறான். தெலுங்கானால 60 ரூபாய் கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் 100 ரூபாய் 70 ரூபாய் 80 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. ஆனால் மத்திய சர்க்காரானது யார் அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அதிகமா திருப்பி கொடுக்குறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியமா கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ, வளர்ச்சிக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. அது வந்து உண்மையில் நியாயமான விஷயமும் கூட, அதுல மாற்றுக்கருத்துல. ஆனால் சில விஷயங்கள் வந்து பெத்த தாயானவள் ஒரு குழந்தையை இடுப்பிலும் ஒரு குழந்தையை கையிலும் ஏன் பிடித்து செல்கிறார் என்று பார்க்கிறோம் இல்லையா? அது போலதான் எல்லாம் குழந்தை தான். பட் அட் த சேம் டைம் வளர்ச்சி என்று வரும்போது வளர்ச்சி நோக்கில் தான் பார்க்கறதா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்க. இருந்தாலுமே கூட ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போய் சேர வேண்டிய நிதியில நமக்கு முறையான நிதி ப்ராப்பரா அவ்வப்போது வரவது இல்லை. காங்கிரஸ் காலத்திலும் சரி, பாஜக காலத்திலும். இதை வந்து கொஞ்சம் மறுசீரமைக்கணும்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் குறைஞ்சபட்சம் இந்த 2/3 விஷயம் வரும்போது 10 எம்பிகள் 15 எம்பிகள் அப்ரூவல் கொடுத்தாதான் ஒரு பில் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் போடணும்.
அதுக்கு ஒரு அப்பீல் போனோம். அப்பீல் போட்டு சீஃப் செக்ரட்டரி இந்த விஷயத்த பண்ணா நல்லா இருக்கும்ன்றது அடியனோட தாழ்மையா பார்வையா இருக்கு. நல்லபடியா இன்னைக்கு இந்த பில்லை பாஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியமா 100% சான்சஸ் கம்மி தான். இதுல திமுக இப்போ பிளேஸ் எ வைட்டல் ரோல் அப்படின்றாங்க. திமுக ஒருவேளை வெளிநடப்பு செய்தாலோ இல்ல திமுக ஃபியூச்சர்ல வந்து பாஜகவோட ஆல்ரெடி ஒரு 20 நாளா பேச்சுவார்த்தையில் இருக்குன்னு சொல்லிட்டு தாவேக்காவும் ஏனைய கட்சிகளும் பேசியிருக்கு. காங்கிரஸ் இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாவே பேசிட்டு இருக்காங்க, மீடியால பார்க்க முடியுது. இந்த சூழல்ல பாஜகவும் திமுகவும் ஏற்கனவே இன்டைரக்ட் அலைன்ஸ்ல இருக்காங்க. இப்ப டைரக்ட் அலைன்ஸ்ல வருவாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது டைரக்ட் அலைன்ஸ்ல வந்தா ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனா இந்த பில் பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.